சொல்லலாம். இப்போ நாய் கூட பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் சொல்கிற தேரி நாளைக்கு பாருங்களேன், ஒரு நாய் ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்குள்ளே விசா பாஸ்போர்ட் இல்லாமல் போயிடுமா? என்ட்ரன்ஸ் போயிடுமா? அது அடுத்த தெரு நாய் ஒரு புள்ள போயிடாது சார். இங்கேருந்து வேகமாக போவோம். முதல்ல ஒரு நாய் படுத்துன்னு இருக்கும், ட்ருன்னு கம்முன்னு நிற்கும், அங்கேயே நின்றும். ரெண்டாவது இருக்கிற நாய் லேசாக எழுந்திருக்கும். மூணாவது இருக்கிற நாய் ஃபோர்ஸாக ஒன்றா சேர்ந்து அதை அடுத்த தெருவுக்கு கொண்டு போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வந்துடும். இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது. ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு ஒரு 50 நாயை பிடிச்சி போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒன்று கூட குறைக்காது, சைலண்ட்டாக போகும். ஒன்று பார்க்கும். அன்றைக்கி நான் உன் தெருவுக்கு வந்தேனே, விட்டியா? என்னத்தை வாரிக்க போகிறோம், எங்கே பள்ளத்தில் கொண்டு போய் தள்ள போகிறானோ. மரணத்தின் தருவாயில் கூட அவர்கள் ஒற்றுமையாக வாழவில்லையே என்று வருந்துகிறது. எங்கள் ஊரில் ஒருத்தன் வயசான போனவன் சார், 89 வயசு, மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஊரே விலகி இருந்தது. நான் போய் கேட்டேன், நம்ம ஊருக்காரண்டான்னு. பெரியவரே உன் கடைசி ஆசை என்னன்னா, ஒத்தைய சாவு பயமாக்குதுறான்னா. அதனால தான் ஊரே வரலன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்முடைய மனோபாவம் அப்படி இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன். எதுக்கெடுத்தாலும் பயப்படுறோம், எதுக்கெடுத்தாலும் நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. சிரிப்பு என்பது தான் அவனுக்கு கொடுத்துருக்கிற கொடை. பேசுவது என்பது தான் மிகப்பெரிய வல்லமையை கடவுள் கொடுத்துருக்கான். எந்த விலங்குக்கும் பேசாது. பேசாத விலங்குகளே சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது வருத்தப்பட்டு பார்த்துறீங்களா? போராட்டம் பண்ணி பார்த்துறீங்களா? நம்ம தான் எல்லாமே செய்யணும். அந்த விலங்கிலிருந்து வேறுபட்டவன் மனிதன். அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் பேசுவது. பேசவே மாட்டான சில பேர். நீங்களாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்க. இங்கே செங்கல்பட்டில் வந்தீங்கன்னா, சென்னையில் செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறி விட்டா உட்காந்தாலே போதும், வேடிக்கையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எவனும் பேசுகிறதே கிடையாது. 2 ஒயரை எடுத்து காதலை விட்டுக்கின்னு இன்னமும் பிரம்மலோகத்தில் பயணம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிக்கின்னு, என்னென்னா நான் அவனை உத்து பார்த்துக்கிறேன், ஆனால் நுங்கம்பாக்கம் மாம்பழம் வந்தால் இறங்கி போயிடுறான்யா. எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். மனிதருக்கு மனிதன் பேசுறது இல்லை, மனிதனுக்கு மனிதன் பேசுவது தான் மானுடத்தை இணைக்கும். மௌனம் ஒன்றுதான் கடவுளோடு இணைக்கும். எப்போ மௌனத்தை கையாளணும், எப்போ பேசணுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க, எல்லாத்தையும் ரசிய. பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. வாழ்நாள் முழுவதும் வருமதான் அவனுக்கு, ஆனால் அவனுடைய ஆனந்தத்தினுடைய வளமைக்கு குறைவே கிடையாது. அவன் பாரதியும் தன்னுடைய மனைவி செல்லம்மா அத்தை இவங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அது சொல்லும்போது எனக்கு ஞாபகம், என் பையன் ஞாபகம் வரும். பாரதியை பற்றி அவன் குறிப்பு எழுதும்போது கேட்டு நம்ம எழுதினாம் பாரு அழகா. எட்டயபுரத்தில் பிறந்தவன் நெருப்பு சூரியன், கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன், உதடுகள் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று உச்சரித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பாரதிக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை இருந்தாலும் பிரியாமல் வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே உண்டுன்னு எழுதினார். எனக்கு பதறி போய், யாரா அந்த தேவயானி? செல்லம்மா தாண்டா நான் படிச்சிருக்கிறேன், ஒருவேளை இந்த அலைஸ்னு ஒன்று போடுவாங்களே அந்த மாதிரி என்ன உண்டோ ஒன்றுமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்டேன். இல்லை சார், பாரதி படத்தில் அவங்க தான் சார் உருக்கமாக நடிக்கிறாங்க, நீங்கள் போய் பார்க்கலையான்னா. போச்சுரா, அதையும் இதையும் ஒன்றாக்கிட்டான் இவன். இல்லை, அப்புறம் எனக்கு தெளிவுபடுத்தினேன். எல்லாரும் போய் அந்த திருவனந்தபுரம் ஜூவுக்கு போகிறாங்க. கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு இவர் எங்கே போய் நிற்கிறார்? சிங்கத்து கூண்டு முன்னாடி தான் நிற்கிறார். செக்யூரிட்டி ஓடி வரான், ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு மட்டும்தே தெரியும், சிங்கத்துக்கு தெரியாது, கையை விட்டுறாதீர் உள்ளகல்ல. அவர் பாரு மிடுக்கா சொன்னார், இவர் சும்மா இருமையா, அவர் காட்டுக்கு ராஜா நாம் பாட்டுக்கு ராஜா, கொஞ்சம் குலாவன் உன் தலையெழுத்துப்படி ஆகட்டும் போயிட்டான். செல்லம்மா பாரதி கண்ண மூடி சாமி கும்பிட்றாங்களாம், பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இதை சமூகம்ன்ற கட்டுரையில் எழுதுகிறார் சார். நீங்கள் அறியாமல் அறிவு ஒன்றும் இல்லை. கோர்ட்டில் எங்கே போனால் இல்லை, ரயிலில் பயணத்தில் கோர்ட்டில் அன்றைக்கி ஒரு கேஸ் நடக்குது சார். கோர்ட்டில் சொல்கிறாரு, ஒரு ஆடு திருடனவனை கூண்டில் நிற்கிறான். அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறாரு நீதிபதி. மேற்படி இவன் ஆடு திருடியதற்காக சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் இவன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளித்து விடுவிக்கிறேன்னாரு. உடனே அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிறவன் சொன்னான், ரொம்ப நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னு கேட்டான். நானே வச்சுக்குவான்னு கேட்டான். இப்போ இந்த அது ஒரு நிலைமை. நாம் அவன் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறான். எல்லாம் ரசனைக்கு உரியது, ரசிப்பதற்கு உரியது. நாம் தான் வெறுப்பை மனசில் வச்சுக்கிட்டு விருப்பமானதை கூட நம்ம ஏற்க மறுக்கிறோம். அந்த வெறுப்பை தூக்கி தள்ளுங்க, இன்னும் நமக்கு ஆயுள் நீண்டு கொண்டே வரும். கூடலூர் மக்களினுடைய ஆயுள் ஆரோக்கியமாக நீள்வதற்குத்தான் இந்த சர்வதேச நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு உதயமாகி இருக்கிறது.
அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்குவோம். அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துகிற போதெல்லாம் நம்ம உறுதுணையாக இருப்போம். ஒன்றில் நிறைய கூட்டமாக வந்து இன்னும் நம்ம நண்பர்கள்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. நான் ஆள் இல்லாமலே பேசுகிற ஆள், தப்பாக நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். நான் பல வருஷம் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசியிருக்கேன். வெறும் மைக்கு தான், வெறும் மைக்கு தான். பிரம்மாண்டமாக கூட்டம் இருக்கிற மாதிரி நினச்சின்னு பேசுவோம். நான் நிறைய அனுபவம் இருக்கேன். பொதிகை இல்லை, இப்போது தூர்தர்ஷன்னு பேர். அப்போது அடடா, ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் ஒளியும் வரும்னு என்னமா தவம் கிடப்போம். எங்கள் ஊர் கோயில் கூட 7 மணிக்கெலாம் குருக்கள் கோயில் சாத்திடுவார், ஒளி வருதுன்னுவார். அப்படி ஒரு சுகமாக இருந்தது. இப்போ யாராவது சொன்னாக்கா நம்புவாங்களா? அதை நம்ப மாட்டாங்க. அந்த தூர்தர்ஷனில் போய் நான் ரெக்கார்டிங் போயிருக்கேன். நான் ஸ்டாப் ஹியூம் ஒரு மணி நேரம். இடையில கேமராமேனை பார்க்குறேன், அந்த ஆள் ஒன்றுத்துக்குமே சிரிக்க மாட்டேறான். சண்டாள பாவின்னு நம்ம தப்பாக்கப்பா பேசுகிறோமோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு. பார்த்தேன், 1 மணி நேரம் ரெக்கார்டிங் முடிஞ்சு அவனை கேட்டேன், ஏன்பா ஒன்று கூடமா அவனை சிரிக்க வரல, கே பால் தான் ஹேனா. ஓ, இவனுக்கு நார்த் இந்தியாவில் வந்து இவன் அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறான். நான் 3 நாளைக்கு பேசினா கூட அதே இதுதான். நாங்கள்லாம் லேசன்னு நினச்சிங்களா, பேச்சில் ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்ததுன்னு விஷயம் இல்லாமல் அங்கங்கே அடிபட்டு உதப்பட்டு பக்குவப்பட்டு தான் வந்திருக்கணும். நாங்கள் நீ எல்லாத்திலையும் பேசி ஜெயிச்சிட முடியுமா? இல்லை. ஒரு ஒரு சித்தோடு, ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறான் 5 நாள். 4 நாளாக பார்க்குறேன், ஒரு அம்மா ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்ணு மூத்த வயதுடையவங்களை பவ்யமாக கூப்பிட்டாருது, உட்கார வைக்குது, கதை கேட்குது, போகுது. எனக்கே மனசு சந்தோஷமாக அந்த டெய்லி கூட்டின்னு வரையம்மா பக்குவமாக ஆச்சு மாதிரி. அவங்க யார்? உங்கள் அம்மாவான்னு எங்கள் மாமியார் சார் இருந்துச்சு. இந்த நூற்றாண்டுலேயும் இப்படி ஒரு பெண்மணியாக சந்தோஷமாக இருக்குதுமான்னு. இல்லை சார், எங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, மகாபாரதம் கேட்டால் உசிரையே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 4 நாளாக கூப்பிட்டாந்து பார்க்குறேன், அது நடக்கலைன்னு நினச்சது. அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு வேதனை இருக்குன்னு 2 ஆபத்துக்குது அதில். அந்த மாதிரி அதை நினச்ச மாதிரி போயிருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு உசுறு போகிற அளவுக்கு நான் பேசுகிறவன் ஆகிடுவேன் இல்லையா? எனக்கும் அதில் ஒரு ஆபத்து இருக்குதா இல்லையா? அதனால் எல்லாத்தையும் நம்ம ரசிக்க பழகணும் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னையோடு இந்த கோபம், தாபம், பகைமை, நான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன், எதிரில் வருபவர் இரும்பு மனம் படைத்தவராக கூட இருக்கட்டும், கவலையே படாதீங்க. என் மனம் காந்தமாக இருந்தால் ஒருபோதும் இரும்பு என்னை எதிர்க்காது. உண்மையா இல்லையா? நீங்கள் தனியாக உட்காந்து யோசனை பண்ணுங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே அப்படி நிசப்தமான நேரத்தில் இதை நீங்கள் நினைங்க, என் மனசு காந்தமாயிட்டா இரும்பை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் தென்கட்சி சுவாமிநாதன் அவரோட 7 ஆண்டுகள் பயணம் பண்ணவேன். அவரிடத்தில் நான் நிறைய விஷயங்கள் கிரகிச்சவன். அவரை மாதிரி ஒரு அனுபவசாலி உலகத்தில் கிடையாது. என்ன அழகாக தெரியுமா, அந்த சூழ்நிலையை அப்படியே சாதகமாக்குவார், பாதகமாக நினைக்கவே மாட்டார். ஐயா, நானும் அவரும் சேலத்தில் போய் பேச போனோம். சேலத்தில் போய் காரில் போயிட்டே இருக்கிறோம். அம்மாப்பேட்டையிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு பேசுகிறதுக்கு போகிறோம், குகைக்கு போகிறோம். போகும்போது சாலையில் தான் நம்ம ஊரில் தான் ரோடெல்லாம் போட்டுட்டு தானே அப்புறம் வெட்ட ஆரம்பிப்பான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த ரோடில் வெட்டிகிட்டு இருக்கான். கார் அங்கே நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் நடந்து கிராஸ் பண்ணுறோம். அப்போ நான் எப்பயுமே எதையுமே உத்து பார்க்குற ஆள். அதில் ஒருத்தன் ஒரு அட்டையில் எழுதி வச்சுருந்தான். அந்த அட்டையில் எழுதி வச்ச வாசகத்தை பார்த்துட்டு நான் சிரித்தேன். முன்னாடி போன தென்கட்சியார் கேட்டார், எதுக்கடா சிரிக்கிறேன்னார். இல்லை, ஒரு அட்டையில் இப்படி எழுதி வச்சுருக்காயா, அதனால் சிரிச்சேன்னு. என்ன எழுதியிருக்காங்க, கூட இருந்து குழிபறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான். ஒன்றும் இல்லை, அவன் வந்து டெலிஃபோன் ஒயரை போடுறதுக்கு பள்ளம் தோன்றான், அதை ஒயரை போட்டு மூடுறவன் அன்றைக்கி லீவு. அதனால் வேற ஒருத்தரை ஒரு டெய்லி வேஜஸ் அன்னைக்கு கூலியை கொடுத்துடலான்னு அவன் கூட இருந்து குழிபறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதியிருந்தான். உடனே ஐயா என்ன பண்ணார், அவனை கூப்பிடுன்னு சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. இணையா தப்பாக எழுதிக்கிறான், அவனுக்கு போய் 100 ரூபா. இல்லை தம்பி, அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான், நம்ம கேட்காமலே நம்ம கூட வரான் பல பேர். அவன் ஒரு கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ மன உறுதி படைச்சவன். எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்படிதாங்க நம்ம பார்க்க பழகணும், எதுக்கு எடுத்தாலும். அதனால தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா. உறவுகள் பலப்படணும். நம்ம மனசு என்றைக்குமே நம்மக்கிட்ட தான் இருக்கணும். விளையாட்டுக்கு சொல்லலை நான். நீங்கள் எதை உயர்வு எதை தாழ்வுன்னு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. பெரியோரை வேத்தலை மிலமே சிறியோரை எழுதல் அதனின மிலமேன்னு 2000 நூற்றாண்டுகளுக்கு முந்தையே சொன்னான் புறநானூற்று போலவன். எங்கள் கிளாஸில் முருகேசன் ஒரு பையங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இன்சார்ஜ் ஹெட் மாஸ்டர். 5 பேர் 5 டீச்சர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் அவனுக்கு டிசி கொடுத்துருங்க சார். ஏம்மா, எல்லாத்துலேயும் காப்பி எழுதிக்கிறேன் பாருங்கள் சார். பேப்பர் தூக்கி போட்டாங்க. என்ன முடிவு, இந்த முடிவை வந்து நீங்கள் எங்களை சமாதானப்படுத்தக்கூடாது வச்சுட்டு போட்டாங்க. முருகேசனை கூப்பிட்டேன், தம்பி எல்லாரும் பிரச்சனையாக இருக்குதுடான்னு.
சார் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. யார் அவர்? பிரச்சனையே உனக்கு தான்டா, எனக்கு இல்லைடான்னு. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. 5 பேர் வந்து போகும்போது தான் நான் கவனித்தேன். என்ன சொன்னாங்கய்யா? மாதிரி டிசி பரவாயில்ல கொடுங்க. என்ன பண்ணுவேன்? விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க சார் பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ தைரியமாக? விடுங்க சார், உங்ககிட்ட இத்தனை வருஷமாக ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன், இது விடமா எனக்கு தைரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, விடுங்க சார் டிசி. நான் டிசி கொடுத்துட்டேன் சார், போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவனை நான் சந்திக்க முடியல. ஒரு நாள் இந்த மணிமங்கலம் ரோட்டில் நான் போகிறேன், இது ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன். அவன் அந்த முடிச்சூர் ரோடு பக்கமாக காரில் வரான். அழகான கார் மாருதி ஷிஃப்ட்டில் வரான்யா. நான் பழைய ஸ்கூட்டரில் போய் ஓரமாக ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அவன் டோரை திறக்கணான். தம்பி முருகேசா நீ தானே? என்ன ஐயா? நீ இறங்கி ஓடி வந்தான். இதே காரில் நேற்று கூட போச்சுடா, பார்த்தேன், என்ன கூப்பிட்டு இருந்தா ஏற்றிருப்பேன்ல அப்படின்னா. டைலாக்கை பாருங்கள், கூப்பிட்டு தான் ஏற்றிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எதுக்கும் போகிறவன் அவசரத்தில் போகிறவன். இப்போ சரிடா, ரொம்ப வசதியாக இருக்கிற. என்ன சார் அதே ஸ்கூட்டரை வச்சு ஓட்டிங்கிறீங்க? அவ்வளோதான்டா என்ன பண்ண முடியும். என்ன சார் என்னப்பா நல்லா வசதியாக இருக்கிறியாப்பான்னு. சூப்பராக இருக்குங்க சார் உங்கள் ஆசீர்வாதத்தில்ன்னா. இப்போ என்னடா பண்ணுறேன்னா 5 பிரான்ச்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. தாம்பரத்தில் 2, முடிச்சூரில் 2, குரம்பேட்டை ராதாநகரில் 1ன்னா. எதுக்கு நம்ம கடை பக்கம் வாங்கலாம், உங்களுக்கு தான் வீடு பக்கத்தில் தானே குரம்பேட்டைன்னா. சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன், எதிரில் 3 கடை வச்சுக்கிறான், அங்கே எவனுமே போகலை. இவன் கடையில் 12 பேர் கியூவில் நிற்கிறான். என்னடா எனக்கே ஆச்சரியம், அங்கே போக வேண்டியதானே, எதுக்கு இந்த முட்டா பையன் இங்கே நிற்கிறான் கியூவில்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கூட தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா, மாடர்ன் டெக்னாலஜி. அவன் போர்டில் எழுதிக்கிறான் பாரு, அது கூடமா பார்த்து உனக்கு புரியலன்னா. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன். உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடைன்னு போட்டு கீழே எழுதிக்கிறான். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படுன்னு எழுதிக்கிறான். யார்? அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த நாளும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் நீங்கள் பெற்று சகல செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்ற மணவாழ்த்து பாடலை மையப்படுத்தி வாழ்த்தி உங்கள் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லங்களில் செல்வம் பொங்கட்டும். நன்றி. சாந்தாமணி முதல்ல பேசும்போது சொன்னாங்க, பெண்கள் உயிரை கொடுப்பார்கள், எடுக்க மாட்டார்கள். தினத்தந்தியே படிக்கிறது இல்லை. அதான் சார், கூலிப்படம் வச்சு ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறது டெய்லி ஒன்றாவது வருது தினத்தந்தியில். இங்கே வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. பர்வீன் ரொம்ப அழகு. நான் இங்கே ஒரு செய்தி சொல்லுகிறேன், வீட்டுக்கு கொண்டு போங்கள்னு. எல்லாம் வச்சு பத்திரமா எடுத்து போங்க வீட்டுக்கு. சிலம்பு 1 தான் கொடுத்தால் கண்ணகி 2 குத்துந்தான் அந்த பிரச்சனையே வந்திருக்காது சார். கோவலை மாட்டியே இருக்க மாட்டான். என்னமோ இன்னொன்னு சொன்னாங்க சார், அதிக தத்துவம் அது. பெண்களுக்கு கொஞ்சம்தான் தெரியும், ஆனால் நிறைய புரியும். எனக்கு என்னன்னே புரியல. ஏங்க கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் தான் புரியும், என்ன நிறைய புரியும்? புரியலங்க. நான் 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண, ஆனால் எம்ஏ வரையும் தெரியுன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் தெரியாது, வக்கனையா இந்த மாதிரி பேச தெரியும், அவ்வளோதான் சார். தலைப்பு என்ன? சேமிப்பு சிக்கனம். ஆண்களா பெண்களா? நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்களுக்கு சேமிப்பு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயம் சார். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் சார், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ பிஎஃப் பிடிப்பான், இபிஎஃப் பிடிப்பான், இன்சூரன்ஸ் பிடிப்பான், அதெல்லாம் சேமிப்பு. பெண்களுக்கு அந்த கவலை ஏதாவது தெரியுமா? ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு தெரியுமா? பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் தெரியாது. ஆனால் சிக்கனமாக இருக்கதா சொல்லுவாங்க. பேசிக்காவே பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கனம்னா வேற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த தெருவா பாவமாக கீரை வித்துன்னு போகிற அம்மா இருக்காங்கள, அந்த அம்மா கிட்ட அடித்து பிடிச்சி 5 ரூபா குறைச்சிட்டு நான் சேமிச்சிட்டேன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய இதுவே, பலமே. சார், பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட ஆசை அதிகம். எதற்கு ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தேவை, அதுதான் எங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆமாங்க, என் புடவை எதுவாக இருந்தாலும் சரி. என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, வெட்டிங் டே வருது, என்ன வாங்கி தர போறீங்கன்னு. புடவை என்ன இல்லைங்க,
இப்போ புதுசாக ஒரு டிசைன் வருதான், அவங்க வேற டிசைனாக அடிக்கிறானுங்க. புதுசாக டிசைன் வருதானே என்ன ஒரே பட்டு புடவையில் உலக அதிசயம்லாம் இருக்குதான் அப்படின்னா நான் சொன்னேன் என்னென்ன இருக்குதுன்னு. தாஜ்மஹால், பிரமிடு, எல்லாம் சமாதி. வெட்டிங் டேக்கு கேட்குறான். அப்புறம் நான் சொன்னேன், தப்பாக நினைக்காத, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே உலக அதிசயம். 20 வருஷம் ஒன்றா இருக்கிறோமே, அது பெரிய அதிசயம். அதுவே போதாதானே. ஆமாங்க, நீங்கள் பாருங்களேன், அவங்க கையாளுற பொருளும் நம்ம கையாளுற பொருளும் யார் சிக்கணும்னு பாருங்க சார். இப்போ பெண்களுக்கு சார் பர்ஸுன்னு எடுத்தீங்க வச்சுக்கலாம், 3 பர்ஸ் வச்சுருக்கோங்க. மிடில் கிளாஸ் லேடிஸ் ஆல்சோ 3 பர்ஸு. ஆஃபீஸுக்கு ஒன்று, கடைக்கண்ணிக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசப்ஷன் அந்த மாதிரி பந்தாவாயிட்டு போது 3 பர்ஸு. ஆம்பளை கிட்ட ஒரே பர்ஸு. அது உள்ள ஒய்ஃப் படம் இருக்கும், கிழிஞ்சு இருக்கும். படமும் தொலையாது. என்ன நீங்க 33% சும்மா சொல்லினீங்க, நீங்க கொடுக்கல, வாங்கிட்டு வாங்க. வீட்டில் பீரோவில் பாருங்க சார், ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார்? ஒன்றும் கிடையாது சார். மேல் தட்டு ஃபுல்லாக வெளியில் போட்டு போகிற புடவை, அடுத்த தட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டுருக்கிற புடவை, 3வது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது தட்டு இல்லை கீழே நமக்கு இருக்கிற 2 பேண்ட்டு 2 சட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டில் காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான். என் சட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும், என் பையன் கால் எல்லாம் அப்படிதான். ஒன்றும் இல்லைங்க, இவங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்குதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்தில் போய் பார்த்துருங்க சார். ஒரு கல்யாணத்துக்கு உள்ளே போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏன் தெரியுமா? தலைகளை வராமல் வேர்த்து விறுவிறுத்து எக்ஸிபிஷனில் தொலைத்த மாதிரி அக்கல்ல ஒரு பை வச்சுன்னு அனாதையாக சுற்றி நிற்பான். அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஒன்றும் புதுசு போட மாட்டான். பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கூம்பு கொண்ட போட்டுன்னு பொண்ணு பக்கத்துலேயே நின்று ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கின்னு. சார் ரொம்ப அக்கிரமம் சார். அதாவது இவங்க ஃபேஷன்னு சொல்லியே பணத்தை அழிக்கிறது. என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார். உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு, அதில் என்ன ஃபேஷனு? என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன், என் சொந்தக்கார பொண்ணு பட்டு புடவை கட்டின்னு இருந்தது, பட்டு ஜாக்கெட்டு. பார்த்தா ஜாக்கெட்டு முன்பக்கம் மட்டும்தான், பின்னாலங்க புள்ளியாரு படம் எம்ப்ராய்டரியில் இருக்கு, நடுவில் ஓட்டையில முதுகு தெரியுது. ஆனால் புள்ளியார் அழகா இருந்தாரு. பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணேன், தலையில கூட்டின்னு தோப்பு கண்ணம் போட்டு முன்பக்கமாக போனேன். இது என்னம்மா ஜாக்கெட்டு? என்ன நல்லா இருக்கா அங்கிள்? என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்கு அங்கிள். இல்லைம்மா இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 35,000. அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க. நம்மெல்லாம் பாருங்க லுங்கி பர்மிடாஸோட வாழ்க்கை போகுது. இல்லை ஒரு ஜாக்கெட்டுக்கு அவ்வளோ காசு. இவங்களுக்கு புதுசு மேலே ஒரு மோகம் எப்பவுமே உண்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும். புதுசை பற்றி ஒரு இது எப்பவுமே உங்களுக்கு உண்டு. எப்பவுமே எதுவாக இருந்தாலும் சரி புதுசு வேணும். வீட்டில் நல்லா இருக்குது கிரைண்டரு. ஏங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா? என்ன கிரைண்டர்? என்ன டில்ட்டிங் அப்படின்னா? இல்லைங்க மாவு அரைச்சோன்னு அதுவே சாஞ்சிக்குவாங்க. ஏற்கனவே இருக்கு. நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்க போகுது, இதில் தானே சாஞ்சி வேணாம். ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டம் இவங்ககிட்ட, இவங்கள வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு 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 எதை பார்த்தாலும் ஒரு ஆசை. ஒன்றும் இல்லை. அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான். அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண். அவ்வளோதான், 2 பேருக்கும். எதுவாக இருந்தாலும் புதுசு வேணும். நகை கடை கூடங்க விலைவாசி ஜாஸ்தி தான். ஏங்க புதுசு வேணாம், இது ரொம்ப பழசாக போச்சு, மாற்றி கொடுத்துருங்க. என்ன ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பீங்க? 5,000 செய்ய நகை சார் 3 வருஷம் கழிச்சு எடுத்துன்னு வந்தால் 4.5 தான் இருக்குதுன்னு போகிறீங்க. அதுக்கு மேலே எப்படியும் ஒரு சவரம் ஜாஸ்தி ஆகும் சார். 50,000 60,000 கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது. நீங்கள் என்ன புதுசாக வாங்கி கொடுத்தீங்க, பழசு தானே மாற்றினேன்றாங்க. அதாவது பணம் பற்றி அக்கறை எதுவுமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, புடவை கடைக்கு போய் பாருங்கள்,
கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சார் வெறும் லேடிஸ் பட்டுப்பட. செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஆம்பளைக்கு அவன் 8வது ஃப்ளோரில் வச்சிருக்கான். அவனுக்கு தெரியுது இவனுக்கு வரமாட்டானுங்க இங்கன்னு. நான் அப்படியே போனேன் மேலே, ஜிலோன்னு இருக்கு. எனக்கே பயமாக இருந்தது, பிடிச்சி தள்ளுவானுங்களோன்னு இறங்கிட்டேன். மரியாதையே கிடையாது சார் ஆம்பளைங்களுக்கு. புடவை கடையில் மரியாதை கிடையாது. சில வாட்டி நகை கடைக்கு வந்தால் கூடங்க வீட்டில் வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க, உட்காருங்க மேடம், உட்காருங்க மேடம், உட்காருங்க. நான் வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பாரு, அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன். அவ்வளோதான், கூட நிற்பேன். மேடம் என்ன வேணாம், மேடம் வேணாம் வேணாம், கூடுறீங்க ஒய்ஃபுக்கு மட்டும். அது குடிச்சிட்டு என்ன வேணுமா அப்படின்னு. அவர் உனக்கு தானே கொடுத்தாரு குடி அப்படின்னு. கடைசி வரையும் ஒரு 1000 வாட்டி மேடம். அந்த மேடம் வாங்குறது துட்டு நான் தான் தர போகிறேன். எல்லாம் புடவை புதுசு. இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி. சார், கருப்பு அழகு. பாரதத்தின் அழகே கருப்பு தான். கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, திரௌபதி கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு. ஒத்துக்கணும். அந்த மூஞ்சை செவப்பாக்குறேன்னு சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். ஐயோ கொடுமை சார். தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர். அது ஒன்றும் புரியல. உள்ள போயிட்டு வெளில வர்றது எல்லாம் எது ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் செவப்பா வருது. அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தாதான் உண்டு. ஆனா வந்துடுறாங்க. ஏன்னா துட்டு நம்ம தானே தர போறோம். அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சிருக்கான். ட்ரிம்மிங், கிம்மிங், பெடிக்யூர், மெடிக்யூர், நின்னுமா வச்சுக்கிறான். எல்லாம் 500 ரூபாய்க்கு மேல. ரொம்ப நியாயம் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க. இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்மளுது இல்லையா? இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஏன்? அங்கே குளிர் அதிகம். வெளியில வந்தா உதடு கிழியும், ரத்தம் வரும். அதுக்காக வேஸ்லைன் போடுவாங்க, லிப்ஸ்டிக் போடுவாங்க. நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. வெயில். ஆனால் அது எப்படி போடணும்னு தெரியாது. அது பேர் லிப்ஸ்டிக்கு. அர்த்தமே தெரியாதுங்க. சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை சிவப்பா. ஆனால் அதுதான் 25-30 ரூபா கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில. அதை அப்படியே பூசின்னு வர்றது. இந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி. அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க. எப்படி? பேப்பர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்பப்போ தொடச்சிப்பாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவங்க சாப்பாடு ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது. அப்படியே உப்பா கல்யாணத்துக்கு வர்றது. முதல் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இப்படியே துடைக்கும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும். கூச்சமே படாத அப்படியே ஃபேமிலி போட்டோக்கு வந்து நிற்கும். ஆல்பம் பார்த்த பிறகு சொல்ல இந்த போட்டோகிராஃபரே சரியில்லைன்னு. நீ சரியில்லை. சரி, எது நல்ல சேமிப்புன்னே தெரியாதுங்க உங்களுக்கு. எது நல்ல சேமிப்புன்னே தெரியாது. இந்த ஓடி போற சீட்டு கம்பெனியில் துட்டு போறது எல்லாம் பாருங்க லேடிஸ் தான். அன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து சாதாரணமாக காப்பி வைப்பாங்க. டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா காப்பி வச்சுட்டான்னு அர்த்தம். அப்புறம் உள்ளே போயிடுவா. காப்பி சூடா இல்லையேன்னுவேன். உள்ளேருந்து குரல் கேட்கும், வச்ச உடனே குடிச்சு இருக்கணும்னு. காப்பி சூடா இருக்குது, ஆத்தி குடிங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு பார்க்குறேன் கொடுத்துட்டு நிற்கிறா. நின்று என்னையே உத்து பார்க்குறா. சூடு சரியா இருக்கா பாருங்க. ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. நம்ம ஒய்ஃபான் இல்லைங்க. 20 வருஷம் முன்னால இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்ம கிட்ட மரியாதையா நடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி முகம். ஆச்சரியமா 20 வருஷம் முன்னால பார்த்த மூஞ்சிடா பாருன்னு. காஃபி சரியா இருக்கா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னன்னு? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டை போட்டது சார். நிறைய மாச கட்சியில் நானே கேட்டிருக்கேன் சார், ஏதாவது காசு கொடுனா இல்லைன்னு. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம். போட்டாங்க. எவ்வளோ போட்டேன்னா 85,000 ரூபாய் ஆளுக்கு. ஆனால் என்ன ஒன்று, அப்போ ஒன்றும் எனக்கு 85,000 ரூபாய் பெரிய செலவாக தெரியல. எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் கிடைச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்புறம் சொல்லுது, ஓடிட்டான். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காங்க, நீங்களும் போங்கன்னு போனாங்க. வேறு வழி கிடையாது. போய் க்யூவில் நிற்கிறேன். அங்கே வந்து நம்மள மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது. நானும் போய் க்யூவில் நின்னேன். உள்ளேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியுது. சார் நீங்கள் கூட வா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் ஒய்ஃப் தெரியாமல் கட்டிட்டாங்க.
ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு. அவரு நம்ம அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. எவன் வீட்டில் கண்ட்ரோலில் இருக்குது? எல்லாமே எதை பார்த்தாலும் ஆசை. சார், ஒரு ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு ஓடியாந்துடணும் இல்லை இல்லையா? ஊருக்கு போனால் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரணும். ஒரு பிக்னிக் போனோம், ஒரு எஸ்கேஷன் போகிறோம், ஒரு டூருக்கு போகிறோன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரணும். இப்படியே மெட்ராஸில் இருக்கிற மாதிரியே பண்ணக்கூடாது. ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ரொமாலி ரொட்டி வேணுன்றது, அவன் இட்லியே இல்லைங்க அப்படின்னா அவனுக்கு அந்த புரியவே இல்லை ரொமாலி ரொட்டினா என்னென்ன. அந்த மாதிரிங்க டெல்லிக்கு கூட்டி போனாங்க என் ஒய்ஃபை. தாஜ்மஹாலை பார்த்தோமா, ஷாஜகான் நினச்சோமா, ஓடி இருந்தோம். அடம் முடிக்கிறான், பூரிக்கல் இங்கே தான் வாங்கணும்னு. 3.5 கிலோ சார் அது வெயிட். எவன் தூக்கின்னு வர்றது? அங்கே ஒரு ஏரியாவில் போயிட்டு சான்லியரில் தொங்குவேன், அந்த வேலை கேட்குறான். இங்கே நம்ம இந்த வெளியில் போனீங்கன்னா ஃபுல்லாக அதுதான் கடை. இந்த கடையை விட அங்கே 100 ரூபா தாங்க கம்மி, மெட்ராஸில் அதிகம். இங்கேயே வாங்குங்க. நம்ப மாட்டீங்க சார், பெரிய சான்லியர் சார். அவன் அதை மடித்து குச்சி இவ்வளோ பெரிய பொட்டி குத்துட்டான். அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும். இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு குத்துட்டான், உடையாமல் எடுத்துன்னு வரணும்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார். வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கினே வந்தேன். எது எங்கே கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஐயோ ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் சரி, புது மோகம், புதுசில மோகம், ஆடம்பரம். ஆனால் சிக்கனன்னு சொல்லுவாங்க. இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப சிரிப்பாக வந்தது எனக்கு. இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவில் ஊந்துடுச்சான். பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான். அதுக்கு காரணம் இவங்க சமையல் ரூமில் வச்சுக்கிற சிறுவாட்டு துணியை. ஒன்றும் புரியல. நம்ம அக்கா சொன்னதெல்லாம் பேச்சுக்கு தான். உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுக்கிறது, எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைகளை கல்யாணம் பண்ணணும், குழந்தைகளை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும், எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு, தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.